Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல class 12th physics electrostatistics exercise problem number 14 தான் வந்து பார்க்க போறோம். இந்த சம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெபாசிட்டர் ஒரு சர்க்யூட் டயக்ராம் வந்து கொடுத்துட்டு இந்த சர்க்யூட் டயக்ராம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெபாசிட்டர்லயும் சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும், அதே போல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெபாசிட்டர். ஸோ இதை தான் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் வந்து மாற்றணும், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ அதை வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கிவன் டேட்டாவை நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ கெப்பாசிட்டர் இது வந்து ஏங்கிற ஒரு கெப்பாசிட்டர், அதனோட வேல்யூ வந்து 8 மைக்ரோஃபாரட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் பி 6 microfarad. Next capacitor C 2 microfarad. Capacitor D 8 microfarad. ஓகேவா? நெக்ஸ்ட் டோட்டலாக வந்து வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் உங்களுக்கு parallel கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இதனோட எண்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்தாண்ட எண்டும் இந்த பக்கம் எண்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ parallel கனெக்ஷன். இந்த parallel நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரி, ஸோ parallel கனெக்ஷன் ஈக்குவல் டு ஸோ CB ப்ளஸ் CC. ஓகேவா? 6 மைக்ரோஃபாரட் ப்ளஸ் 2 மைக்ரோஃபாரட் நம்மளுக்கு வந்து எவ்வளவு 8 மைக்ரோஃபாரடாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் ரீஅரேஞ்ச் பண்ணி போடுறோம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சுல்ல. ஸோ இது வந்து கெப்பாசிட்டர், இது பிசின்னே வச்சுக்கலாமா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நேமிங் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கும். இந்த எண்டு இந்த டிங்கிற கெப்பாசிட்டர்னோட ஒரு எண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நான் இங்கே பக்கத்துலேயே இங்கே வச்சுருக்கேன். ஸோ சிடி. அதே போல் கெப்பாசிட்டர் சிஏ, இதனோட வேல்யூவும் 8 மைக்ரோஃபாரட், இதனோட வேல்யூவும் 8 மைக்ரோஃபாரட். ஓகேவா? இப்போ இந்த parallel கனெக்ஷனை தான் இப்படி சீரிஸாக மாற்றிட்டோம்ல, ஐ மீன் ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸாக மாற்றிட்டு டோட்டலாகவே சீரிஸ் கனெக்ஷனில் மாற்றியாச்சு. இதனோட வேல்யூவும் 8 மைக்ரோஃபாரட். ஓகேவா? 9 வோல்ட் பேட்ரி. ஓகேவா? சரி, இப்போ இங்கே நம்மளுக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிஎஸ் 1/8 தானே நம்ம போடுவோம். 1/8 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 1/8. ஓகேவா? அப்போ சிஎஸ் இது மூணும் ஆட் பண்ணும்போது 3/8ன்னு வரும். ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது 8/3 மைக்ரோஃபாரட். 8/3 மைக்ரோஃபாரட். ஓகேவா? இது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். நெட் சார்ஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சார்ஜ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்டேஜ். ஸோ நெட் சார்ஜுங்கும்போது எனக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் தான் போடணும். ஸோ 8/3 இன்ட்டு 10⁻⁻6 மைக்ரோங்கும்போது 10⁻⁻6 9 வோல்ட். ஓகேவா? இங்கே 3 மல்டிபிள் பண்ணால் கியூனோட வேல்யூ 24 இன்ட்டு 10⁻⁻6 சார்ஜுங்கும்போது எனக்கு கூலும். ஓகேவா? நெட் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் நான் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி சார்ஜஸ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர். ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் எனக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து இருக்கும், இதை தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, சார்ஜஸ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர்.
ஓகேவா? இப்போ இங்கே சார்ஜுக்கு ஃபார்முலா நம்ம இங்கேயே பார்த்தோம். ஸோ சார்ஜ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இங்கே ஏங்கிற கெப்பாசிட்டர் இருக்குது, அங்கே நான் சார்ஜ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ சார்ஜுங்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு எனக்கு இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வரும். இங்கே 3 கெப்பாசிட்டர்னோட வேல்யூமே எனக்கு சேம் வேல்யூ 8 மைக்ரோஃபாரட். ஸோ இங்கே வோல்டேஜ் காமனாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ சீரிஸ் கனெக்ஷனுங்கிறதுனால சார்ஜ் சேமாக இருக்கும், பட் எனக்கு வோல்டேஜ் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வோல்டேஜ் ஈக்குவலாக இங்கே டிவைட் ஆகும், பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்குமே வேல்யூ சேம் தான். ஓகேவா? அப்போ டோட்டல் வோல்டேஜ் நம்மளுக்கு 9. ஸோ இப்போ VAவும் சரி, அதாவது வோல்டேஜ் ஆன் கெப்பாசிட்டர் ஏவும் சரி, வோல்டேஜ் ஆன் கெப்பாசிட்டர் BCயும் சரி, வோல்டேஜ் ஆன் கெப்பாசிட்டர் Dயும் சரி, டோட்டலாக எனக்கு என்ன வோல்டேஜோ அது ஈக்குவலாக டிவைட் ஆகும், விச் இஸ் 3 வோல்ட். ஓகேவா? இப்போ இங்கே QA இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கெப்பாசிட்டன்ஸ்னோட வேல்யூ எவ்வளவு? 8 × 10⁻⁻⁶. ஓகேவா? இன்ட்டு வோல்டேஜ் எவ்வளவு? 3A. ஓகேவா? அப்போ 24 × 10⁻⁻⁶ கூலும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு D ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ CD × VD. இப்போ Dனோட வேல்யூ எவ்வளவு? 8 மைக்ரோஃபாரட் 10⁻⁻⁶ இன்ட்டு 3. சேம் இதே வேல்யூ தானே வரும், 10⁻⁻⁶ கூலும். ஓகேவா? இப்போ சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் B. ஸோ கெப்பாசிட்டர் B, இந்த கெப்பாசிட்டரில் நம்ம 2 கெப்பாசிட்டர் parallel கனெக்ஷன், அதாவது ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர் Bனோட வேல்யூ எவ்வளவு? 6 மைக்ரோஃபாரட். கெப்பாசிட்டர் Cனோட வேல்யூ 6 × 10⁻⁻6 இன்ட்டு இங்கே 3. ஓகேவா? இப்போ இங்கே 18 × 10⁻⁻6 கூலும். ஓகேவா? கெப்பாசிட்டர் Cன்னு காமனாக இருக்குது, சாரி ரிமைனிங் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர் C இங்கேயே நம்ம parallel plate கெப்பாசிட்டர் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதான பண்ணோம். இங்கே பாருங்கள் 2 மைக்ரோஃபாரட். ஓகேவா? ஸோ 2 × 10⁻⁻6 இன்ட்டு 3. ஸோ விச் இஸ் 6 × 10⁻⁻6 கூலும். நீங்கள் பாருங்கள், இப்போ சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் A என்ன வருது? 24 × 10⁻⁻6 கூலும்பா. நெக்ஸ்ட்டு Dயில் சேம் 24. BC ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 24 வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு சார்ஜ் ஆன் தி சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் சேம். ஓகேவா? ஸோ சார்ஜ் சேம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க? செகண்ட் கொஷின் potential difference across them. ஸோ potential difference across them இங்கேயே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ potential difference அப்படிங்கிறது காமனாக ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ potential difference across each capacitor. ஸோ என்ன பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டே? 9 divided by 3 which means 3 volt. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ வோல்டேஜ் ஆன்
voltage on capacitor ஏவும் சரி பிசியும் சரி டியும் சரி எல்லாமே எனக்கு 3 வோல்ட் தான். ஓகேவா? நீங்க இங்க பிசி இங்க நீங்க எடுத்துட்டு போனாலும் ஸோ parallel கனெக்ஷன், ஸோ இங்கேயுமே எனக்கு வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு இங்கேயே நாம இங்க செகண்ட் ரோமனுக்கான ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ வோல்டேஜ் ஆன் கெப்பாசிட்டர் ஏ பிசி டிஇ எல்லாமே எனக்கு 3 வோல்ட் தான். ஓகேவா? ஸோ அதை கீழே எடுத்து மட்டும் எழுதிடலாம். விஏ ஆகட்டும், விபி, விசி, விடி எல்லாமே எனக்கு 3 வோல்ட் தான். ஓகேவா? தேர்டு சம் என்ன கேட்குறாங்க? தேர்டு கொஸ்டின், எனர்ஜி stored in capacitor, each capacitor, இதுதான் கேட்குறாங்க. சரி, எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? U equal to half CV square. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற கெப்பாசிட்டருக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1/2. சிஏக்கு என்ன வேல்யூ பார்த்தோம்? ஸோ இது எல்லாமே எழுதிடலாம். ஒன் பை டூ சிசி பிசி ஸ்கொயர் சிஏக்கு நம்ம 8 மைக்ரோஃபாரட் பார்த்தோமா? சிஏக்கு 8 மைக்ரோஃபாரட், சிடிக்கும் 8 மைக்ரோஃபாரட், சிபிக்கு தான் 6 மைக்ரோஃபாரட், சிசிக்கு 2 மைக்ரோஃபாரட். ஓகேவா? சிஏக்கும் டிக்கும் 8 மைக்ரோஃபாரட் 10 to the power of -6. பி வந்து 6 மைக்ரோஃபாரட், இங்கே ரிமைனிங் 2. ஓகேவா? இன்ட்டு வி ஸ்கொயர், வி டோட்டலாகவே 3 தான். ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் 9. ஸோ 2 டேபிளில் 1 டைம், இது 4 டைம், 4 9s are 36 மைக்ரோ ஜூல். 10 to the power of -6 இப்படி எழுதிட்டேன். 2 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம், 3 9s are 27 மைக்ரோ ஜூல். 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 9, 10 to the power of -6 மைக்ரோன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே தான் ஃபர்ஸ்ட்டு ஏங்கிற கெப்பாசிட்டருக்கும் வேல்யூ. ஸோ 36 மைக்ரோ ஜூல், 4 டைம் 1 டைம், 4 9s are 36. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.